தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 6:27. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இந்த வேதத்தை உண்மையாக நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் பொருந்தும்னு நான் நம்புகிறேன். எப்படின்னா, ஒரு மனுஷன் யாரை நேசிக்கணுங்க சொல்கிறாரு, எல்லாரையும் நேசிக்க சொல்லலை. இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற, இதை கேட்கக்கூடிய மனசு இருக்கிறவங்களுக்கு மாத்திரமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா ஸ்டார்டிங் எப்படி சொல்லுது, அப்படி எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்படுது இல்லைங்களா? அப்போ சத்துருக்களை சிநேகிக்கிற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? நம்ம அதுக்கு ஆயத்தப்படுறோமா? சத்துருக்கள் யாருங்கிறதையாவது நம்ம யோசிக்கிறோமா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் நமக்குள்ளே இருந்தாலும் கூட, அந்த சத்துருக்கள் யார், அந்த சத்துருக்கள் எங்கிருந்து வர்றாங்க, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. இதை படிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. மீகா 7 எடுத்துக்கங்க, வசனம் 6 என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. இந்த வசனம் பாருங்க, ஆரம்பமே எப்படி சொல்லுது அப்படின்னா, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். அப்போ மகன் தான் சத்துருவா மாறுறான் மனுஷனுக்கு. நல்லா புரிஞ்சுக்க, இந்த வசனத்தை இன்னும் கூட நீங்கள் தெளிவாக படிக்கலாம். ஏன்னா என்னை விட ஆராய்ச்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த வசனத்துக்கு எவ்வளவு வேக்கானவங்களால தேடி எடுக்க முடியுமா, எடுத்துக்கவங்களால முடியும். ஏன்னா சத்துருக்கள் யாருன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, தன் வீட்டார் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீட்டார் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்போ மகன் சம்பந்தமே இல்லாமல் ஏன் அப்பாவை கனவீனப்படுத்தணும்? இதுதான் கேள்வி. இந்த நிலைமையில அவன் ஏன் சத்துருவா மாறுறான்? இப்போ இங்கே பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா, மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும். அப்போது பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அதை விட்டு விடாதிருப்பான்னு நம்ம படிக்கிறது இல்லையா? அப்போ பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த தவறும் போது பிள்ளைகள் தான் பிற்காலத்தில் சத்துருக்களாக மாறுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க, நல்லதையே சொல்லிக் கொடுங்க. அப்போது அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த வார்த்தைகள் உதவியாக இருக்கும். இதை தவிர வேறு எந்த அதிகாரத்தினாலையும், நம்மளுடைய பதவி உயர்வுனாலையும், நம்மளுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் அவங்கள நிச்சயமாக நம்மளால் நல்வழிப்படுத்த முடியாது. நல்ல குணத்தோட, பொறுமையோட, அன்போடு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்க மனசில் அப்படியே நிற்கும். அதுதான் அவங்கள வழி நடத்தும். நல் வார்த்தைகள் எப்போவுமே தவறான வழியில் யாரையும் நடத்தாது. நல்ல வார்த்தைகள் நிச்சயமாக தவறான வழியில் போகிறவங்களை கூட சரிப்படுத்தி சரியான பாதையில் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு இந்த வார்த்தைகள் உதவியாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவன் வீட்டார் தான் அப்படின்னா, சத்துருக்களை உருவாக்குறதும் அந்த வீட்டார் தான். சத்துருவா மாறுறதுக்கும் அந்த வீட்டார் தான் காரணம். நம்மளுடைய சுயநலங்களுக்காக பிள்ளைகளை பயன்படுத்தும் போது அவங்க சத்துருவா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே உருவாகுது. இதுதாங்க உண்மை. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்னா, பிள்ளைங்க வராத படிப்பை நீ எப்படியாவது படிச்சிரு, நான் என்னால் தான் படித்து டிகிரி வாங்க முடியல, நீயாவது வாங்கிடு, ஏன் படிக்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டு இருக்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? படிப்பு மேலே வெறுப்பு தான் வரும், படிக்கணுங்கிற ஆசை வரவே வராது. இப்படித்தாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் என்னால் முடியல நீயாவது செய், என்னால் முடியல நீயாவது அந்த காரியத்துக்கு நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியே அவங்கள கஷ்டப்படுத்தி நோக்கடிக்கிறதுனால அவங்களுடைய மனநிலை மாறுது, பெற்றவங்களை விட்டு வெளியேறுது. அவங்களுடைய குணங்களும் அவங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாமே எங்கே போகும்னா, மற்றவங்க குடும்பத்தை விட்டு வெளியில் போயிடும். மற்ற ஆளுங்க என்ன சொல்கிறாங்க அதை கேட்கணுங்கிற எண்ணங்கள் வந்துடும். ஏன்னா பெற்றவங்க சொல்கிறது பூராமே கசப்பான ஒரு அனுபவத்துக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட கசப்பான அனுபவத்தை யாரும் பிள்ளைங்களுக்கு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. நல்ல காரியங்கள் இருந்தால் சொல்லுங்கள், அது சொல்ல வேண்டியது குணமாக சொல்லுங்கள். நிச்சயமாக கேட்பாங்க, அவங்க எந்த சூழ்நிலையும் சத்துருவாக மாற மாட்டாங்க. இப்படி தான் பிள்ளைங்க சத்துருவாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம தான் உருவாக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இந்த வசனம் தெளிவுபடுத்துது. தயவு செஞ்சு இதையெல்லாம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னா முதல்ல நம்ம பிள்ளைகளை நம்ம சிநேகிக்கணுங்கிறது தாங்க அதனுடைய முழு விளக்கமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை விட தெளிவாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம்.